கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2025 ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய இறை வார்த்தை உபாகம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். Deuteronomy 2:7. The Lord your God has blessed you in all the work of your hands. He has watched over your journey through this vast wilderness என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் உங்கள் கைகளின் கிரியைகளெல்லாம் ஆசீர்வதித்து இந்த வனாந்தர வழியாய் நடந்து வருகிறதை அவர் அறிந்திருக்கிறபடியினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே கொடுக்கின்ற அறிவுரைகளை நாம் இங்கே வாசிக்கிறோம். கானானுக்குள் செல்லுகின்ற இந்த மக்களுக்கும் புதிய சந்ததிக்கும் நினைப்பூட்டுதலாக இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் கடந்து செல்லுகிற ஏசாவின் சகோதரர்களுடைய எல்லைகளிலே அவர்கள் இஸ்ரவேலருக்கு பயந்திருந்ததினால் அவர்களிடத்திலே கொள்ளையிடவோ அவர்களிடத்திலே காரியங்களை மற்ற பொருட்களை பறித்து கொள்ளவோ வேண்டாம். அவர்களுக்குரியதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் பணத்தை கொடுத்து வாங்கி கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லி, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்தி கர்த்தரே உங்களை நடத்தினார். 40 வருஷம் உங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி அவர்களை நிறைவாய் நடத்தி இருக்கிறதை நினைந்து கொள்ளுங்கள். மற்றவர்களை தொல்லைப்படுத்தாதீர்கள், துன்பப்படுத்தாதீர்கள். உங்கள் சகோதரர்களை நீங்கள் வாழ விடுங்கள் என்று சொல்லுகிறதைப் போல இந்த வார்த்தை அமைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த ஆண்டிலும் நம்முடைய கரத்தின் கிரியைகளெல்லாம் ஆசீர்வதிப்பார். கடந்த ஆண்டில் நடத்தினவர் இந்த ஆண்டும் நடத்துவார். நம்மை வனாந்திர பாதையிலே நாம் நடந்து சென்றாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் என்கின்ற அந்த நிலையோடு நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.